வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா சேதனை வீட்டுக்குள்ள தேவையில்லாம ஒரு சில விஷயத்த கிண்டி விடுறாப்ல. அவனை சும்மா இருந்தாலும் சேதனை சும்மா இருக்க மாட்டாரு போல. தேவையில்லாம உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்டு கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டி விடுறாப்ல. ஏன்னா இந்த வேலையை பாக்குறீங்க, நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு போயிருவீங்க. அவனை நாளையில இருந்து ஃபுல்லா கேமராவா போயிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுனே இருப்பான். பாக்குறது நாங்கல்ல. அப்புறம் 1 hour எபிசோட்ல நீங்க பிடிச்ச ஆளுக்கு மட்டும் ஓட்டு கேட்கறத போட்டு ஓட்டுக்களை வாங்குவீங்க. அப்புறம் மக்கள் வந்து உண்மையா ஓட்டு போட்டு இத்தனை நாட்கள் ஒரு ஆளை தூக்கி மேல வச்சிருந்திருப்பாங்க. அந்த நபருக்கு கடைசியில ஓட்டுகள் கிடைக்காம நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த வெங்காயம், அரோரா டங் கிளீனர் இவங்க எல்லாம் வந்து டைட்டில் வின்னர் ஆயிட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? அப்புறம் எதுக்கு இந்த ஷோவை எங்களுக்காக நீங்க நடத்தணும்? நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வீட்டுக்குள்ள ப்ரமோட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஓட்டுகள் கேட்க வைப்பீங்கன்னா என்ன அளவுக்கு இந்த ஷோவை எங்களுக்கு போட்டு காட்டுறீங்க நான் கேட்கிறேன். எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா அரோரா டங் கிளீனர் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் நான் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அதான் தோணுது. அரோரா டங் கிளீனர் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர். ஏன்னா அப்படிதான் ப்ரமோட் பண்றாங்க, அப்படிதான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2வது ப்ரோமோல பாத்தீங்கன்னா சேதன் என்ன சொல்றாப்ல, வீட்டுக்குள்ள ஒரு 6 பழைய போட்டியாளர்கள் இருக்காங்க, ஒரு 5 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. அப்ப அந்த 6 பழைய போட்டியாளர்கள் கிட்டையும் நீங்க ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச யாரா ஒருத்தருக்கு ஓட்டு கேளுங்க, எப்படி உங்களுக்கு பிடிச்ச யாரா ஒருத்தருக்கு ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே வீட்டுக்குள்ள பல பேருக்கான உண்மை முகம் வெளியே வருது. ஏன்னா கானா வினோதர்கள் வெளியே போன உடனே ஒரு கூட்டமே திவ்யா கிட்ட போயிட்டு, திவ்யா இதுக்கப்புறம் எங்களுக்கான சப்போர்ட் உனக்கு தான், நீ தான் மச்சான் வின் பண்ணும், நீ தான் மச்சான் டைட்டில் வின்னர் சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யா தூக்கி வச்சு பேசினாங்க. ஆனா இந்த ப்ரோமோல பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. மத்த எல்லாருமே மாத்தி எங்கேயோ அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பிரவீன் காந்தி, ஐயா நீ ஷோவே பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஷோவே பார்க்கல, நீ உள்ள போயிட்டு சும்மா ஸ்பேஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு எனக்கு உருட்டி சாண்ட்ரா கிட்ட உட்காந்து பேசியிருக்கேன். அதனால சாண்ட்ராக்கு ஓட்டு கேட்கிறேன். சாண்ட்ரா பத்தி உனக்கு தெரியாது. நீ ஒரு 10 நிமிஷம் சாண்ட்ரா கிட்ட பேசினா 10 நிமிஷம் உன் மேல ஒரு கேஸ் போடுவாங்க. அது தெரியாம நீ சாண்ட்ராக்கு தேவையில்லாம ஓட்டு கேட்டுட்டு இருக்க. அந்த மனுஷனுக்கு வெளிப்படுங்க ஐசியராச்சும். அப்ப அந்த வகையில ஃபர்ஸ்ட் அப்சரா அவர்கள் இருந்துச்சு, சார் நான் வந்து சபரிக்கு ஓட்டு கேட்கிறேன் சார், சபரி தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை சார்னு சொல்லிட்டு நம்ம அப்சரா அவர்கள் சொல்றாங்க. இது தப்பு இல்லை. ஏன்னா அப்சரா பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீ தான் டைட்டில் வின்னர், உனக்கு தான் என்னோட சப்போர்ட், அப்பெல்லாம் அந்த பொண்ணு பேசவே இல்லை. அவங்க வந்தாங்க, பாட்டு ஜாலியா எல்லாருக்கிட்டே பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து சபரி தான் அதிகமா பிடிக்கும், சபரி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சபரிக்கு ஓட்டு கேட்கறாங்க, தப்பு கிடையாது. அடுத்ததான் நம்ம தண்ணிப்பழம் வந்து சபரிக்கு ஓட்டு கேட்கிறாப்ல. தண்ணிப்பழம் என்ன இலவை பார்த்துட்டு வந்தாருன்னு எனக்கும் தெரியல, சபரிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காப்ல. அப்ப நீ எதுக்கியா திவ்யா கூட உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க? தள்ளி உட்காரு. திவ்யா பக்கத்துல போனா கும்மி. இன்னைக்கு நைட் வேற ஏதோ திவாகருக்கும் தண்ணிப்பழத்துக்கும், சாரி திவாகருக்கும் நம்ம அவங்க பேர் என்ன திவ்யாக்கும் ஏதோ சண்டை இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த வகையில நம்ம தண்ணிப்பழம் வந்து சபரிக்கு ஓட்டு கேட்கிறாப்ல. எல்லாரும் சபரிக்கு ஓட்டு போடுங்க. அவர் இந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த பிரச்சனை வந்து தீர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாரு, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போயிட்டு ஒரு நடுநிலையா ஒரு தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு என்ன இலவ கொடுத்தான். ஏன் இந்த வெங்காயம் என்ன இலவ கொடுத்தா? எப்பா இந்த வெங்காயத்தை ஏப்பா ப்ரமோட் பண்றீங்க? இந்த அரோரா டங் கிளீனர் கூட கொடுங்கய்யா, அது கூட பரவாயில்ல. அது கூட இந்த வீக்கெண்ட்லாச்சும் ஏதாச்சும் பேசியிருக்கு, பல கண்டென்ட் உடைச்சிருக்கு. இவன் எதுவுமே பண்ணதில்லைங்க. ஏங்க அந்த வெங்காயம் பண்ண ஒரே ஒரு விஷயம் இந்த டிடிஎஃப் டாஸ்க்குங்க. அந்த டிடிஎஃப் டாஸ்க்கை கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணா, அப்புறம் அந்த ஹியூமானிட்டி அந்த விஷயத்த கொஞ்சம் காமிச்சாங்க, ஓகேங்க. அதுக்கு நீங்க என்னங்க இவ்வளவு ப்ரமோட் பண்றீங்க? எனக்கு புரியலங்க. அந்த வெங்காயம் முதல் நாள்ல இருந்து சும்மா உட்கார்ந்துருக்காங்க. அவன் வெறும் மணிக்கு வெங்காய செடியை மட்டும் தான் வளர்த்திருக்கான். அவன் ஒரு வீக்லி டாஸ்க்கு கூட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. அதுக்கு நீங்க அரோரா டங் கிளீனர் கூட கொடுக்கலாம், அரோரா டங் கிளீனர் கூட விடுங்க, அது நீங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. விக்கல் சக்கரம் கூட கொடுக்கலாங்க. டே 1ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஏதாச்சும் பண்ணணும் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள புதுசா நிறைய விஷயத்த பண்ணிருக்கான். எல்லா டாஸ்க்ல புதுசா ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவான். என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க்ல நம்ம தனியா தெரியணும்னு சொல்லிட்டு பயங்கரமா எஃபர்ட் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவான். இவன் ஐயாங்க அந்த வெங்காயம் எதுவுமே பண்ணது கிடையாதுங்க. ஏங்க எப்படி ப்ரமோட் பண்றீங்க? மன வருத்தமா இருக்குங்க. இப்படி இந்த வெங்காயம் மாதிரி ஆளுக்கு தான் நீங்க டைட்டில் கொடுக்க போறீங்கன்னா அப்புறம் என்ன அளவுக்கு இந்த ஷோவை நடத்துனீங்க? ஒண்ணுமே பண்ணாத இந்த வெங்காயம் உருண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. தயவு செய்து பாருங்க, இந்த வெங்காயத்துக்கு ஒரு மூட்டை வெங்காயம் வேணா வாங்கி கொடுங்க. இந்த டைட்டில் எல்லாம் தூக்கி கொடுக்க ஆசைப்படாதீங்க, அது நல்லா இருக்காது. ஷோ நாசமா போயிடும், மக்கள் காரி துப்பிடுவாங்க. சும்மா உட்கார்ந்து இருந்து இந்த வெங்காயத்தை உருட்டி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரா. இதுல இந்த தண்ணி பழத்தை மொதல் செருப்பால் அடிக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் போய் நடுநிலையா நின்னாராம். என்ன பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணிருக்கானா? சேதனை எழுப்பி பேசுவாப்ல. சட்டை நல்லா இருக்குங்க சபரி, சட்டை சூப்பரா இருக்கா சபரி, என்னப்பா நல்லா பேசுறியப்பான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னா சேதனை எழுப்பி பேசுவார். அதை தாண்டி இவன் எழுப்பி பேசினதே கிடையாது. இந்த வெங்காயம் டைட்டில் வின்னரான். அடுத்த பிரவீன் அவர்கள், பிரவீன் காந்தி வந்து, சார் சாண்ட்ரா சார்
யோ ஓடிடு, அந்த பக்கமா ஓடிடு, தைசே அந்த பக்கமா ஓடிடு, வராத தைசே வராத, ஒன்னு ஷோவை பார்க்கணும், இல்ல இந்த ஷோ எப்படி ஒர்க் ஆகும் அந்த விஷயமாச்சும் தெரியணும். ஒண்ணுமே தெரியாம வந்திருந்துட்டு சாண்ட்ரா டைட்டில் வினரா, தைசே ஓடிடுனோ, உன் மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன், உன்னோட அந்த உழைப்பு, நீ பண்ண அந்த ஒர்க் எல்லாத்துக்கும் நாங்க ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கோம், தைசே ஓடிடுனேன், தைசே இந்த பக்கமே வந்துடாத, கண்ணில் பட்டுறது அவ்வளவுதான், அந்த பக்கம் ஓடிடு. அடுத்த கெமி வந்து திவ்யாக்கு ஓட்டு கேட்கறாங்க. சூப்பர் கெமி. கானா வினோத்தவர்கள் போன உடனே திவ்யா கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே வாக்கை தான் இங்கே சொல்றாங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ கெமி அவர்கள் திவ்யாவுக்கு ஆதரவா நிற்காங்க. எனக்கான கேள்வி என்னன்னா, கெமி திவ்யாவுக்கு ஆதரவா ஓட்டு கேட்கன்னு சொல்லும் போது அங்க ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்களே, அதை என்ன நொன்னைக்கு நீ இப்ப ப்ரோமோல கட் பண்ண, இந்த வெங்காயத்துக்கு பேசுறது போடுற, விக்ரமுக்கு பேசுறத போடுற, அப்புறம் பேர் என்ன அரோரா டங் கிளீனர் அதுக்கு பேசுறத போடுற, திவ்யாவுக்கு பேசுனது ஏன் நீ போடல? ப்ரோமோல திவ்யாவுக்கு பேசுனதை நீ ஏன் போடல? டே 1ல இருந்து நானும் பார்த்துனே இருக்கேன், திவ்யா விஷயத்தை கட் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? தெரியாம கேட்குற, உங்களுக்கு என்னடா பிரச்சனை இப்படி கட் பண்ணிட்டே இருக்கீங்க? திவ்யாக்கான போர்ஷனை காணும். கெமி வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அடுத்த பிரவீன் ராஜ் அவர்கள் விக்ரம் சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். நான் சத்தியமா சொல்றேங்க, இந்த வெங்காயத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விக்ரம் ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷன் ஏதோ ஒரு உழைப்பு போட்டிருக்காப்ல. அப்போ பிரவீன் ராஜ் அந்த இடத்துல, சார் நான் விக்ரம் ஓட்டு கேட்கிறேன் சார் சொல்றாப்ல. ஆனா இதே வாய் தான் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிச்சு. வினோத் அவர்கள் வெளியே போன உடனே என்னோட சப்போர்ட் உனக்குன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. பட் பார்த்தா விக்ரம் ஓட்டு கேட்கிறாப்ல. பரவாயில்ல, விக்ரம் ஓட்டு கேட்டதுனால உங்களை பாவம்னு சொல்லி விடுறேன். விக்ரம் கூட கொடுக்கலாம் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், எண்ட் ஆஃப் த டே நீங்க திவ்யா கொடுக்கல, ஓட்டின் அடிப்படையில் கொடுக்கல, மக்களை மதிக்கல அப்படிங்கும் போது நீங்க விக்ரம் கூட கொடுக்கலாம். அவர் கூட உழைப்ப போட்டிருக்காரு, ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு ப்ரோ, ஏதோ ஒண்ணு. எல்லா டாஸ்க்லயும் அவருக்கான ஒரு இது இருக்கும், ஓகேவா? ஆனா இந்த வெங்காயம் அப்படி இல்லைங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த வெங்காயம் சும்மா சீன் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க, அவன் சேனல் சப்போர்ட்டை வச்சு சும்மா சுத்திட்டு இருந்தான். ஒண்ணுமே இல்லாத இந்த வெங்காயத்தை வளர்த்துட்டு இருக்கானோ எதுக்கு எனக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அப்ப பிரவீன் ராஜ் அவர்கள் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றாப்ல, விக்ரம் ஓட்டு கேட்கிறாப்ல. அடுத்த வியானா வந்து, அம்மா இதுக்கு தான் இதெல்லாம் பொய்க்கோளின்னு சொல்லிட்டே இருப்பேன். வியானா வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்றாங்களா? எம்மா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து அரோரா கிட்ட உட்காந்து பேசி நான் பார்க்கவே இல்லைம்மா, அரோராட்ட உட்காந்து பேசி நான் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்று சொன்னியம்மா, என்னம்மா வீட்டுக்குள்ள வந்த 2வது நாள் பிக் பாஸ் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாரு, நான் இவங்களோட டிசர்வ், இவங்களை விட பெட்டரான பிளேயர் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நீ சாண்ட்ராவையும் அரோராவையும் தானே சூஸ் பண்ண, இல்ல விக்கல்சக்கரமையும் இல்ல நீ எங்கேயோ ஒரு இடத்துல அரோரா டவுன் பண்ணி பேசுனிய. அரோரா வந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்தான்னு தெரியலன்னு சொல்லி நீ பேசுறதை நம்ம செஞ்ச. அப்படி இருக்குமா ஏமா இங்க வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கற? என்ன சொன்ன? அரோரா வந்து அவளுக்கு வெளியே இருந்த அந்த பேரை வந்து மாத்திட்டா, அதுக்காக உழைப்ப போட்டிருக்கா, அதுக்காக உழைப்ப போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கா, அதுக்காக அவ டைட்டில் வின் பண்ணும். ஏமா அந்த பேரை மாத்தினதுக்காக ஒரு டைட்டில் வின்னராமா? எனக்கு தெரியலங்க. பட் பரவாயில்ல, அரோரா டங் கிளீனர் கூட ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு ப்ரோ. ஏதோ ஒன்று முதல் 50 நாள் எதுவுமே பண்ணாம சுத்தினாலும் கடைசி 50 நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த பொண்ணு சுறுசுறுப்பாக தான் கொண்டு போச்சு. நிறைய விஷயங்கள் பண்ணிச்சு, நிறைய சண்டைகள் போட்டிருக்கு, நிறைய கண்டென்ட்டை சாட்டர்டே சண்டே எபிசோட்ல உடைச்சிருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, டங் கிளீனர் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் கைஸ். டங் கிளீனரோ சிங் கிளீனரோ சும்மா சொன்னேன் கைஸ், எனக்கு பேர் தெரியும் கைஸ். ஸோ அந்த வகையில் ஓகே தான், அரோரா கூட நீங்கள் கொண்டு வந்தால் கூட கடைசி கட்டமாக ஓகேன்னு சொல்லுவேன். இந்த வெங்காயத்தை மட்டும் ப்ளீஸ் கைஸ், எனக்கு இந்த இடத்துல நீங்கள் யாரை வேணால் கொண்டு வாங்க, இந்த வெங்காயத்தை மட்டும் கொண்டு வராங்க ப்ளீஸ். ஏன்னா விக்ரம் ஒரு உழைப்பை போட்டிருக்காரு, திவ்யா நிறைய சண்டை போட்டிருக்காங்க, திவ்யா வச்சு ஏகப்பட்ட கண்டென்ட் வந்திருக்கு, ஏதோ ஒன்று பண்ணி உருட்டி பிரட்டி வந்திருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி அரோரா 50 நாள் கழிச்சு ஏகப்பட்ட கண்டென்ட்டை சாட்டர்டே சண்டே எடுத்து அந்த பொண்ணு உடைச்சிருக்கு. ரித்விகா மாதிரி தான் சாட்டர்டே சண்டே அவ்வளோ விஷயங்களை போட்டு ஓப்பனாக உடைச்சு அவ்வளோ பாராட்டுகள் வாங்கி ஏகப்பட்ட கேம் வந்து ஏகப்பட்ட பேருக்கான கேம் வந்து அடுத்தடுத்த வாரங்கள் டேர்ன் ஆகிறதுக்கு ஒரு ஆளாக அரோரா இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு கூட கொடுக்கலாம். வெங்காயம் ஒன்றுமே பண்ணலைங்க, இதுக்கு ஒரு டைலாக வேற தூக்கிட்டு வந்துருவானு, குழம்புக்கு தேவை வெங்காயம், என்னது இல்லை பிரியாணிக்கு போட வெங்காயம் கண்டிப்பாக வேணும் ப்ரோ, அதனால வெங்காயம் இல்லைன்னா பிரியாணி நல்லா இருக்காது, வெங்காயம் இல்லைன்னா பிக் பாஸ் நல்லா இருக்காதுன்னு நினைச்சு இல்லாமல் முட்டுறானு. வெங்காயம் இல்லாமல் கூட பிரியாணி தின்னுக்கிறேன். இந்த வெங்காயம் வேண்டாம் கைஸ், இந்த வெங்காயம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் கைஸ், புரிஞ்சுக்கோங்க கைஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க கைஸ், நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? சேனல் ஒரு நபருக்கு ஆப்போசிட் பண்ண நம்ம அந்த நபருக்கு சப்போர்ட்டிவா நிற்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மாறுங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? எங்க அக்கா சாண்ட்ரா தான் டைட்டில்